ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோட டிஜி கோல்டு முடிஞ்சு நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ ஹாப்பி. ஸோ என்னோட அனுபவங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணல. என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிருக்கேன். பட் இதை நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னுடைய பேடான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஸோ டிஜிகோல்டில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில், அதாவது அடுத்தடுத்த வீடியோஸில் தரேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோக்குள்ளேயே எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அந்த ஒரு ரீசனால தான் நான் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோ அண்ட் லைஃப் ஸ்டைல் ஓரியன்டான வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் அண்ட் அதேமாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆசை இருந்துச்சு அப்படின்னா டீட்டெயில்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய தங்கமயிலில் தான் நான் வாங்கியிருந்தேன். என்னோடய டிஜிகோல்டு 30/9/2025 செப்டம்பர் 30 எக்ஸ்பயர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு பெரிய ஜுவல்லரி வாங்கலாம். ரொம்ப நாள் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி என்கிட்ட இல்லாத ஒரு பீஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு பத்தலை. ஸோ அதனால் நான் முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன்ல, என்னோடய செயின் ஒன்று காமிச்சிருந்தேன்ல, அந்த செயினை கொண்டு போய் மறுபடியும் வச்சுட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் ஸோ இது கூட கொஞ்சம் சேர்த்து வாங்கினேன். ஓகேங்களா, இதுதான் ஸ்டோரி. இதனால தான் டிலே ஆச்சு. ஒரு 10 டேஸ் கிட்ட டிலே ஆச்சு. எனக்கு ஸ்கீம் முடிஞ்சுமே நான் 10 டேஸ் எடுக்கலை. ஸோ இப்போ வாங்க, இது என்ன ஜுவல்லரி அப்படின்னு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா என்ன ஜுவல்லரி இருக்கும், என்ன ஜுவல்லரின்றதை நான் காட்டுறேன். பட் இது எவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சர் வீடியோ டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, நான் எவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னு. ஸோ நம்ம ஜுவல்லரி பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள் தான். எஸ் கைஸ், எனக்கு பேங்கிளே என்கிட்ட கிடையாது. கோல்டில் அப்படின்றது பேங்கிளே என்கிட்ட இல்லை. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இது. ஸோ இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு நம்ம பட்ஜெட்குள்ளே இதாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் இதுதான் அங்கே இருக்கிறதுலையே கொஞ்சம் கம்மியான வேஸ்டேஜ் இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஹை வேஸ்டேஜு. ஸோ எல்லாமே இது கால்குலேட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்தேன். அண்ட் அதே மாதிரி ரொம்ப வளைஞ்சு கொடுக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, எடுத்தேன். அண்ட் அதேமாதிரி இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்கிட்ட ஒரு ரிங்கும் இருக்குது. அண்ட் அதேமாதிரி கம்மலும் இருக்குது. ஸோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம திருப்பும்போது செட்டாக போட்டுக்கலாமே அப்படின்னு தான் வாங்கினேன். ஸோ இந்த கேமராவில் என்னோடய கை ரொம்ப டார்க்காக தெரியுது. கண்டிப்பாக என்னோடய கை இவ்வளோ டார்க்காக இருக்காது, கொஞ்சம் கலராக தான் இருப்பேன். மாநிறம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ என்னோடய கைக்கு இந்த வளையலெல்லாம் செட் ஆகிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆசை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். அதாவது இதை தூக்கி அதில் வாங்கும்போது தான் ஏதோ ஒரு மைண்டு டைவெர்ட் ஆகி நான் வளையல் வாங்கலாம் தான் போவேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவேன். நான் ஒரு இயரிங் பைத்தியம். ஸோ நல்ல வேளை நான் அந்த இயரிங் செக்ஷனுக்கே போகல. இந்த பேங்கிள் பார்க்கும்போது போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இயரிங் தான் வாங்கியிருப்பேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இயரிங் சைடே போகாமல் எனக்கு பேங்கில் மட்டும் காட்டுங்க அப்படின்ட்டு நான் உட்காந்துக்கிட்டு வேறு எதையுமே நான் பார்க்கல அவங்கள்ட்ட. எனக்கு எதையுமே காட்டாதீங்க, என் மைண்ட் டைவெர்ட் ஆயிரும். நான் இப்படி சொல்லியே என்னால் பேங்கிள் வாங்க முடியாமல் போச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பேங்கிள் மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் சொல்லிட்டேன். நான் முன்னாடி எனக்கு வேறு அவங்க இதெல்லாம் இந்த வேஸ்டேஜ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணதுக்காக வெயிட் பண்ணுங்க, அப்புறம் இன்னொரு கஸ்டமர் அட்டை பண்ணி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேறு கலெக்ஷன் பாருங்கள், அதுக்குள்ளே நாங்கள் வந்துடுறோன்னு. நான் சொல்லிட்டேன், நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு எவ்வளோ நினைச்சிட்டு வாங்க, நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ், 2-3 வருஷமாக காசு கொண்டு போய்ட்டும் வேஸ்ட்டாகவே போகுது. சின்ன சின்ன பொருளாக வாங்கி வேஸ்டேஜாக போகுது. ஆனால் இந்த ஒரு பீஸ் வாங்கவும் முடியல. ஸோ அதனால் நான் நினச்சிட்டு போட்டது வேறு ஒரு பேங்கிள் தான். இந்த தீக்குச்சி பேங்கிள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது பார்க்கும்போது அழகாக இருக்குது. பட் போட்டு பார்த்தா தான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் புரியுற மாதிரி இருக்குது. கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம சின்ன குழந்தைய வச்சுருக்கோம். ஒரு நேரம் போட்டு போகும்போது டக்குன்னு நிறுத்து விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிஞ்சு போயிடும், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற ஒரு ரீசனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது கூடயே இன்னொரு பொருளும் நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, ஸோ அதையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் இந்த டிசைன் என் கைக்கு நல்லாயிருக்கா, இந்த டிசைன் நல்லாயிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் இதனை பற்றி டீட்டெயில்டாக எவ்வளோ கிராமு, நான் எவ்வளோ போட்டேன், டிஜிகோல்டு எவ்வளோ செஞ்சுன்றதை நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு இது பார்த்திங்க அப்படின்னா கொலுசு. ஆக்சுவலி நான் போய் உட்காந்துருந்தேன். நான் போய் காலைல 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு.
நல்ல வேளை நான் பில் போட்டுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம் அ வெள்ளி ரேட் ஏறிருச்சு. 184க்கு போயிருச்சு. அது என்னமோ தெரியல. வெள்ளி ரேட்டு தான் இப்ப அதிகமா போகுது. நார்மலாவே காலங்காலமா நம்ம பார்த்துட்டுருக்கோம். கோல்டு ரேட் வந்து ஏறணும். ஆனா வெள்ளி விலை வந்து இவ்ளோ ஏறும்னு சத்தியமா நெனச்சே நான் பார்க்கல. 1 1/2 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 80 கிட்ட ஏறியிருக்கு. ஸோ இனிமே வெள்ளி தான் சேவ் பண்ணணும் போல. ஆக்சுவலா இங்க வந்து காயினுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருச்சு. வெள்ளி காயினுமே. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து வெள்ளியுமே வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் என்னோட சிட்டு முடிஞ்சு அதாவது என்னோட டிஜிகோல்டு சிட்டு முடிஞ்சு இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ என்னோட ஃப்யூச்சர்ல இன்னும் என்னென்னலாம் சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னென்ன சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து ஃப்யூச்சர்ல ஷேர் பண்றேன். ஃப்யூச்சர்னா அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுவேன். இன்னும் நாளைக்கோ வீடியோ அவ்வளோதான். ஃப்யூச்சர்னா ரொம்ப நாளா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ லென்த்தா போயிரும். அப்புறம் உங்களுக்கு போர் அடிக்கும். கதை கேட்குற மாரி இருக்குன்றனால டீட்டெயிலா போட்டோம்னா எப்போ வேணாலும் நீங்க எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனால தான். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் 2 எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. என்னோட டிஜிகோல்ட் அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஸோ அதில என்னுடைய கசப்பான அனுபவங்களையும், இனிப்பான அனுபவங்களையும் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன மாரி முன்னாடியே சொன்ன மாரி இந்த மாரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் டு பேக் நெறைய வீடியோஸ் வந்து வருது. ஸோ ஏன்னா நமக்கு ஸ்கீம்லாம் நெறைய போயிட்டுருக்கு. இந்த சிட்டு ஸ்கீம்லாம் நெறைய போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நான் வீடியோ போட்டு டிப்ஸோட ஷேர் பண்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை. சீ யூ.